الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. قال تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الملأ الذين كفروا من قومه إنا لنراك في سفاهة وإنا لنظنك من الكاذبين. قال يا قوم ليس بي سفاهة ولكني رسول من رب العالمين. கடந்த வகுப்புகளில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் எப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு ஆளானார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். எழுதுனா அதில் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க யாரெல்லாம் அப்படிங்கிற தகவலை சொல்லும்போது அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கான அவ்வளவு மன் அல்ஹர இஸ்லாமஹு சபஹா. முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர்? 7 பேர். ரசூலுல்லாஹ் வ அபூபக்கர் வ அம்மார் சுமையா சுஹைபு பிலால் மிக்தாத். இந்த 7 பேர் தான் என்ன செஞ்சாங்க? முதல்ல இஸ்லாத்தில் இருந்தாங்க. யாரெல்லாம்? ரசூலுல்லாஹும் அபூபக்கர் வருவாங்க. அம்மாரு சுமையா, அம்மாரு சுமையா. அம்மாருக்கு அம்மா தான் யாரு? சுமையா. அம்மாவும் வரும். அம்மாரும் சுமையா. அப்புறம் சுஹைபு பிலால் மிக்தாத். சுஹைபு பிலால் சுஹைபுங்கெல்லாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சுஹைபு ரூமி, ரோம் நாட்டை சார்ந்தார். அப்புறம் பிலால் அடிமை, மிக்தாத். எல்லாமே பின்தங்கிய மக்கள் தான். அபூபக்கர் அவங்களையும் ரசூலுல்லாஹையும் தவிர பாக்கி எல்லாமே என்ன ரொம்ப பின்தங்கிய நிலையில் உள்ளவங்க, ரொம்ப பலகீனமானவங்க, அடிமையாக இருக்கிறவங்க, சமூகத்தால் இரண்டாந்தர பார்வையில் பார்க்கப்படுகிறவங்க. இவங்க தான் என்ன செஞ்சாங்க? நினைக்கிறாங்க. இவங்களுடைய நிலையை பற்றி சொல்லும்போது இவர்கள் அம்மா ரசூலுல்லாஹ், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் சொல்கிறாங்க, அம்மா ரசூலுல்லாஹ் ஃபமனஅஹு அல்லாஹு பிஅம்மிஹி அபி தாலிப். ரசூலுல்லாஹுக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாருன்னு கேட்டால் யார்? அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அம்மா அபூபக்கர் ஃபமனஅஹு அல்லாஹு பிகௌமிஹி. அபூபக்கருக்கு அல்லாஹ் யாரை வச்சு பாதுகாப்பு கொடுத்தான் அப்படின்னா அவங்க இருந்த குலம், அவங்களுடைய சமுதாயம். ஆனால் அந்த சமுதாயத்தில் யாரையும் எளிதில் கை வைக்க முடியாது, அடிக்க முடியாது, துன்புறுத்த முடியாது. அப்படி துன்புறுத்தினா அது ஒரு பெரிய சண்டையாக மாறிடும். அதனால அந்த சமுதாயத்துக்கு பயந்து அவர் மேலே கை வைக்காமல் இருந்தாங்க. பாமா சாயிரும் பாகதகமல் விஷயம், பாக்கியுள்ள எல்லாரையும் துன்புறுத்தினாங்க. 5 பேர் இருக்கிறாங்கல்ல, யாரு? அம்மாரு, சுமையா, சுஹைபு, பிலால், மிக்தாத். இவங்க எல்லாரையும் என்ன பண்ணாங்க? வதைச்சாங்க, துன்புறுத்தினாங்க. வால்பசூரும் அதரா அல் ஹதீத். இரும்பு கவசம் இருக்கு இல்லையா, அதை எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க. வசஹரூஹும் ஃபிஷம்சி. இரும்பு கவசத்தை போட்டு சுடுமணலில் வெயிலில் என்ன செஞ்சாங்க? அவங்க பாலைவன மணலில் அவர்களை கிடத்தினார்கள். வமா மின்ஹும் மின் அஹதின் இல்லா வகத் அதாஹும் அலா மா ராது. அவங்கள எல்லோருமே எதிரிகள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படின்னா என்ன? உள்ளுக்குள்ளே ஈமான் இருக்கும், வெளியில் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? அவங்களுக்கு இப்படி சொல்லிக்குவாங்க. இல்லா பிலால், பிலாலை தவிர. பைனஹு கத் ஹானத் அலைஹி நஃப்ஸுஹு ஃபில்லாஹி வ ஹான அலா கௌமிஹி. அவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தன்னை ஒரு அற்பமாக்கி விட்டார். அதே மாதிரி தன்னுடைய சமுதாயத்துக்கு எதிராகவும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று தன்னை அர்த்தமாக்கி கொண்டார். فأخذوا فأعطوه الولدان فجعلوا يطوفون به في شعاب مكة وهو يقول أحد أحد.
அவரை கைத்தில் கட்டி சின்ன பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டாங்க. இவரை இழுத்துட்டு போகிறாங்க. அவரை இழுத்துட்டு போகிறாங்க. மக்காவுடைய எல்லா திருவோரங்களிலும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி ஏன்னா அடித்து இழுத்துட்டு போகிறாங்க கயிறு கட்டி. அப்போது அவர் என்ன தான் சொன்னார், எப்போல் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக பிலால் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா இந்த செய்தியை? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அன்னைக்கு நடந்த அடக்குமுறைகளில் சமுதாயத்தில் எதிர்கொண்ட ஒரு விஷயங்கள் பல ரிவாயத்துகளில் வரும்போது அதில் இது ஒன்று. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை நடந்த ஒரு துன்பத்தை பற்றி ஒரு செய்தி ஒன்று சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, லிமாதுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். லிமாதுனா நல்ல அந்த சூரியன் பார்த்து மக்களுக்கு அல்லது அவருக்கு ஓதி பார்த்து மக்களுக்கு குணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ரீதியான சிகிச்சை அளிப்பவர். அவருக்கு சிகிச்சை கொடுத்தாருன்னு சொன்னால் அவர்கிட்ட பேய் இருந்தால் போயிடும், பிசாசு இருந்தால் போயிடும், அவருக்கு ஏதாவது சூனியம் வைக்கப்பட்டால் அதெல்லாம் போயிடும், பைத்தியமாக இருந்தால் அதில் தெளிவடைஞ்சிடுவார். அப்படி ரொம்ப பேர் கேட்ட ஒரு மருத்துவர், ஒரு நிபுணர் தான் யார்? லிமாதுங்கிறவர். அவர் ஒரு முறை மக்காவுக்கு வரார். அது சனுவா கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர். அந்த மக்கள் மத்தியில் அவர் கேள்விப்படுறாரு, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு முஹம்மதுங்கிற பேரில் அவர் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணுறாருலாம் மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த முஹம்மதன் மஜ்னூன், முஹம்மதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவர் தெளிவடையலை, அவர் மக்களை குழப்பிட்டு இருக்கிறாரு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நபர் பைத்தியமாக இருந்தாலும் அந்த பைத்தியத்தையும் தெளிவடையக்கூடிய அளவுக்கு வைத்தியம் பார்க்குறாள் தானே. இப்போ இவர் மனசில் தோணுது, இந்த மக்களெல்லாம் சேர்ந்து புகார் செய்யக்கூடிய இந்த ஒரு நபருக்கு நான் சிகிச்சை அளித்து அவர் குணமடைவாரையானால் அது, ஏன்னா அது ஒரு பேர் தானே, ஊரில் எல்லாருக்கும் இரிட்டேஷனாக இருக்கிறார். யார் பார்த்தாலும் முகமது பார்க்கும்போது இரிட்டேட்டடாக இருக்கு. அப்படி ஒரு நபரை ஊரே ஒரு தனி நபர் வீட்டுக்குள்ளே ஒரு பைத்தியமாக அல்லது மூளை தகராறு உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு சிகிச்சை பார்க்கறதுங்கிறது வேறு விஷயம். அதுக்கு எல்லாரும் ஆர்வப்பட மாட்டாங்க, அந்த வீட்டில் உள்ளவங்க தான் ஆர்வப்படுவாங்க. இவரை ஊரே பேசுது பைத்தியம்னு சொல்லி. இவர் தெளிவடையலைங்கிறதுனால ஊருக்கே அது பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இந்த ஆள் சிகிச்சை பண்ணக்கூடிய ஆள் மக்காவுக்கு வந்திருக்கிற நேரத்தில் இந்த செய்தியை கேள்விப்படுறாரு. இப்போ அவர் மனசில் என்ன எண்ணம் வரும்? சமுதாயத்துக்கே ஒரு இரிட்டேஷனாக இருக்கிற ஒரு நபரை நாம் தெளிவடைய வச்சுன்னா சமுதாயத்தில் ஒரு வரலாறாக மாறிடும், நம்ம பேர் ரொம்ப பிரபலமாயிடும், அவர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. உடனே அவர் என்ன செய்கிறாரு, யா முஹம்மது நபி தாரன் சொல்கிறார், இன்னி அர்கா மின் ஹாதிஹி ரீஹி வ இன்னல்லாஹ யஷ்ஃபி அலா யதி மன் ஷா ஃபஹல்லக். நான் காற்றின் வழியாக சிகிச்சைகள் செய்து பலருக்கும் என்ன செய்திருக்கிறேன், குணமடைய செய்திருக்கிறேன். என் மூலம் அல்லாஹ் பலருக்கும் குணத்தை வழங்கியிருக்கிறான். ஃபஹல்லக்க, உனக்கு ஏதாவது நான் செய்யட்டுமா என்று சொல்லி யார் கேட்குறா? இல்லைமா அது கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ் சொல்கிறாங்க பதிலுக்கு, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த வார்த்தை இப்போ நம்ம எங்கே கேள்விப்படுற வார்த்தை? இது ஜும்மாக்களில் அல்லது பயான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிற ஒரு வார்த்தை. என்ன அதனுடைய அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும், அப்படிதுனா அல்லாஹுக்கு எல்லா புகழும், அவனை நாம் புகழுகிறோம், அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம். யாருக்கு அல்லாஹ் வழிகாட்டுறானோ அவங்களை யாரும் வழி கொடுக்க முடியாது, யார் அல்லாஹ் வழிகாட்டில் விடுறானோ அவங்களுக்கு யாரும் நேர் வழி காட்ட முடியாது. அல்லாஹ்வை தவிர வினாது வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு துணையில்லை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அவருடைய அடியார் என்றெல்லாம் நான் சாட்சி சொல்லுகிறேன் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னா அந்த வாசகம் அவருடைய மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வேற குர்ஆன் வசனமாது இது ஒன்றும் இல்லை. இந்த ஹம்து ஸலவாத்தை சொல்கிறார். இந்த ஹம்தை சொன்ன உடனே அவர் மனசில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஐத அலைய கலிமாத்திக்க திரும்ப நீங்கள் சொன்னதை சொல்லுங்க அப்படிங்கிறார். அவருக்கு அந்த வாசகங்கள் பிடிச்சு போச்சு. அது திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னாங்க. فأعادها عليه رسول الله 3 مرات 3 முறை அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله அப்படின்னு 3 முறை சொல்றாங்க. لقد سمعت قول الكهنة وقول السحرة وقول الشعراء فما سمعت مثل كلماتك هؤلاء. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ வாசகங்களை கேட்டிருக்கிறேன். ஜோசியக்காரங்க சொல்கிறத கேட்டிருக்கிறேன், சூனியக்காரங்க சொல்கிறத கேட்டிருக்கிறேன், கவிதை வாசிக்கக்கூடிய கவிஞர்கள் பேசுகிறத கேட்டிருக்கிறேன். ஆனால் நீ சொன்ன மாதிரி இவ்வளோ அருமையான மனசை ஈர்க்கக்கூடிய வாசகத்தை இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லைப்பா. உபாயோ காலல் இஸ்லாம் என்ன செஞ்சிட்டார்? லிமாது இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இந்த லிமாதை தூண்டி விட்டாங்க. அந்த லிமாதை என்ன பண்ணிட்டாரு? இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். فبايعه فبعث رسول الله سرية فمروا بقومه فقال صاحب السرية للجيش هل أصبتم من هؤلاء شيئا؟ فقال رجل من القوم أصبت منهم مدهرة قال ردوها فإن هؤلاء قوم ضماد. ஒரு கூட்டம் படையெடுப்பு நடத்தி இவர் இருக்கிற பகுதியை கடந்து செல்லுகிற போது இவரை தாக்குறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு பெரும் கூட்டம் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் அவங்கள இனங்காண்றாங்க. அப்போ இவங்களில் லிமாது என்பவர் இஸ்லாத்தை தழுவிய கூட்டம் இது, இவங்கள்ட்ட தான் லிமாது போய் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறார் என்பதை தெரிந்த உடனேயே இவர் என்ன செஞ்சிருங்க, இவங்களை இந்த சமுதாயத்தை விட்டுருங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. அந்த சமுதாய மக்கள் லிமாதுடைய கூட்டத்தார்கள் தாக்குதல் தொடுத்து இவர்களை அழிக்க முற்படுகிற அந்த நேரத்தில் அவர்களை அழிக்காமல் அந்த சமுதாயத்தினுடைய கூற்றுக்களை கேட்கவும் பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்திற்கு வரவும் செய்தார்கள். ஒரு லிமாத் ஒரு கூட்டமே இஸ்லாத்துக்கு வர என்னவானது காரணமாக மாறியது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல் வரலாற்றில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். இப்போ இதிலிருந்து நமக்கு என்னெல்லாம் பாடம் கிடைக்கிது, படிப்பினைகள் இருக்கு. எதிரிகள் பரவலாக இறைப்பதை பற்றி என்ன பேசி வச்சிருக்கிறாங்க. வர்றவங்க போகிறவங்கெல்லாம் முஹம்மதுன்னு சொன்னாலே ஏதோ ஒரு மெண்டல் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பைத்தியம் ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, கேள்விப்படுற அளவுக்கு அந்த பகுதி முழுக்க மஜ்னூன், முஹம்மது மஜ்னூன் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருக்கிறாங்க. அப்படி பரவலாக இல்லைன்னு சொன்னாக்க ஊருக்குள்ளே எப்போ ஒரு முறை வரக்கூடிய இந்த லிமாதுக்கு இறை தூதர் இப்படி ஒருத்தர் முஹம்மதுன்னு ஒருத்தர் பைத்தியமாக இருக்கிறாருன்னு தெரியுமா? அப்போ ஊரில் பரவலாக பேசப்பட்டால் தான் ஊருக்கு வரக்கூடிய ஒரு அந்நிய மனிதனுடைய காதுகளில் அது விழ வாய்ப்பு இருக்கிறது, அவரும் அப்படி ஆசைப்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு முகமது நபி அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை, தவறான விமர்சனத்தை ஏன்னா மக்கள் மத்தியில் பரப்பி விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியுது. இந்த விமர்சனங்களை கண்டு இறை தூதர் என்ன செய்யலை, ஒரு ஜான் கூட அல்லது ஒரு இன்ச்சி கூட அவர்கள் தங்களுடைய பணியிலிருந்து பின்வாங்கலை. சைத்தியம்னு சொல்லிக்க அல்லது நீ வேற என்ன வேண்டாலும் என்னை பற்றி விமர்சனம் செய்துகள். இந்த விமர்சனம் தான் இறை தூதருடைய வெற்றிக்கு ஒரு காரணங்கிறது தான் இந்த பாடம். நம்மளை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு, ஊரே தவறாக பேசுது, ஊரே தவறாக பேசுகிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாரு, கேவலப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார் அப்படின்னா நம்ம அதை தவறாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் கூட என்ன இருக்குது, ஒரு ஹைர் இருக்குது. அதில் கூட என்ன இருக்குது, ஒன்று நாம் தப்பு செய்யாத வரையிலும் அல்லது நம்ம சமுதாயத்துக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தணும்னு மனப்பூர்வமாக நினைக்காத வரையிலும் நல்லது மட்டுமே சமூகத்தில் நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோட நல்ல காரியம் செய்யும்போது நம்மளை தப்பும் தவறுமாக பேசி
அடுத்தவர்களுக்கு முன்னால் நம்மை ஏளனப்படுத்தவோ இழிவுபடுத்தவோ நினைக்கும் போது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் லிமாதனுடைய இந்த சம்பவம் நமக்கு என்ன செய்யுது. அப்போ அந்த விமர்சனங்களை கண்டு என்ன செய்யக்கூடாது, நாம பயப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விமர்சனத்திலும் அவர்கள் காரியங்களை முன்னெடுத்து சென்றதனால் கிடைத்த ஒரு வெற்றி. இந்த விமர்சனங்கள் எவ்வளோ வந்தாலும் என்னது, ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட விமர்சனங்களை முன் வச்சாங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று அந்த விமர்சனங்களை எதிர்கொண்ட விதம். ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு போங்கடா நீங்களாச்சு, நீங்கள் உங்கள் குப்பர்லேயே இருந்து நாசமாக போங்க, கேடுங்கிட்டு போங்க, நான் உங்களோட இல்லை என்று சொல்லி என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புறக்கணிக்கல. அப்பவும் சத்தியத்தை வீரியத்தோடு என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் பொறுமையோடு சொல்கிறாங்க. அதான் அல்லாஹ் நபி இடத்துல சொல்கிறாங்க, இல்லை வஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். ரசூல்மார்கள் எப்படி பொறுமை, உலுல் அஸ்முகளில் உள்ள ரசூல்மார்கள் எப்படி பொறுமை. உலுல் அஸ்முகள்லாம் யாருன்னு தெரியுமா? உலுல் அஸ்முன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். உறுதிமிக்க நபிமார்கள்னு ஒரு 5 பேரை சொல்லுவாங்க. அது யாரு? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், மூசா ஈசா. அடுத்து யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா ஈசா 2 ஒரே மாதிரி வரும். இப்ராஹிம் நபி, நூஹ் நபி. இது மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. இவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, உலுல் அஸ்மு. உலுல் அஸ்முன்னா என்ன அர்த்தம்? உறுதிமிக்கவர்கள்னு அர்த்தம். ஏன் இவங்க உறுதியாக இருந்த அளவுக்கு மற்றவங்களை உறுதின்னு சொல்ல முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு உச்சபட்ச உறுதி. எந்த நெருக்கடிகள் வந்த போதும், எந்த கஷ்டங்கள் வந்த போதும், உடலளவில் எந்த துன்புறுத்தல்கள் ஏற்பட்ட போதும் அவங்க சிறிதும் பின்வாங்காமல் கொள்கை உறுதியோடு செயலாற்றிய காரணத்தினால் இவங்களுக்கு தரப்பட்ட பேர் தான் என்னது, உலுல் அஸ்ம். அப்போ அல்லாஹ் நபி இடத்துல சொல்லும்போது இந்த உலுல் அஸ்முகள் பொறுமையாக இருந்தாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். பொறுமையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். பொறுமை இழந்தோம் என்றால் வாழ்க்கையில் நாம் நினைத்த காரியம் நமக்கு கைகூடாமல் போகலாம். அதே மாதிரி மனங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது 4 இலகிய உள்ளங்களில், நல்ல மனங்களில் சொல்கிற ஏதாவது வார்த்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். காத்துத்தான் செயல்பட வேண்டும். இன்னைக்கு நான் களத்தில் இறங்கிட்டேன்னா நாளைக்கு எல்லாரும் பள்ளிக்கு வந்துடணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. இன்னைக்கு இஸ்லாத்தை சொல்லிட்டேன்னா நாளைக்கு எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு வரும். எப்போது சில நல்ல மனங்கள் இதன்பால் ஈர்க்கப்படுகிறார்களோ அவங்கள வச்சு என்ன செய்வாங்க பலர் இஸ்லாத்து. லிமாதுங்கிற ஒரு நல்ல மனிதர் கேட்ட உடனே அவருக்கு இஸ்லாத்தை பிடிக்குது, அந்த இடத்துல இஸ்லாத்துக்குள்ளே வராது. அவர் இஸ்லாத்துக்கு வர்றதை கேட்டு அவருடைய சமுதாயமெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஏன்னா இவர் கொஞ்சம் செல்வாக்குள்ள மனிதர், யார் லிமாதுங்கிறவர். எனவே அவர் இஸ்லாத்துக்கு வர்றதை வச்சு பலர் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்குள்ளே வர்றாங்க. அப்போ எப்போ மனிதனுடைய மனங்களில் மாற்றம் வரும்னு நமக்கு சொல்ல முடியும். நம்ம ஒரு காரியத்தை 1 மாதம் முயற்சி பண்ணி பார்ப்போம், அல்லது கூடி போனால் ஒரு வருஷம் முயற்சி பண்ணி பார்ப்போம். எந்த மாற்றங்களும் இல்லைன்னா அப்படி என்ன செஞ்சிடும், சோர்ந்து போயிடும். அது இருக்கக்கூடாதுங்கிறது இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பாடம். அதே மாதிரி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ போராடினாங்க, அப்படிதானே இல்லையா? கடைசியில் அல்லாஹ் யார் மூலமாக வெற்றியை கொடுத்தான்? யார் இவங்களுக்கு எதிரணியிலிருந்து போராடினாங்களோ அவங்க மூலமாக தான் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். எதிரணியில் இருந்தது யார்? மூசா நபிக்கு சூனியக்காரங்க, அப்படிதானா? எல்லாரும் எதிர்க்கிறாங்க, ஊரே எதிர்க்கிறாங்க, எகிப்து நாடே எதிர்க்குது. அப்போ கடைசியில் ஒரு போட்டி வச்சு இதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணோன்னு சொல்லிட்டு போட்டியாளர்களாக யாரை கொண்டு வந்து இறக்குறாங்க? சூனியக்காரங்களா இறக்குறாங்களா இல்லையா? அந்த சூனியக்கார எதிரிகள் தான் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தை முதல்ல மக்களுக்கு ஏற்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்கிறாங்க, மக்கள் சிந்திக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. ஃபமா ஆமன லிமூஸா இல்லா துர்ரியத்தும் மின் கௌமிஹி அலா கௌஃபின் மின் ஃபிரௌன வ மலைஹி. ஒரு சிலர் அவருடைய கூட்டத்தில் உள்ள ஒரு சிலர் தான் ஈமான் கொண்டாங்க. ஆனால் கடைசியில் போட்டி நடந்து ஈமான் கொண்டவர்கள்லாம் யார் தான்? எங்கிருந்தோ வந்த சூரியக்காரர்கள் ஈமான் கொண்டாங்க, அப்படிதானே இல்லையா? அப்போ அது வரைக்கும் மூசா நபி போராடிக்கிட்டே தான் இருந்தாங்க, மனசு தளரல. ஆக மட்டுமல்ல, இவங்களுக்கு ஏற்கனவே லிமாதவர்களுக்கு அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அது எதுலேருந்து நமக்கு புரியுது? அவங்க நபிகிட்ட சொல்லும்போது சொன்னாங்களா இல்லையா,
என் மூலமாக அல்லாஹ் பலருக்கும் என்ன செய்கிறான், தன் நாடியவருக்கு நிவாரணம் வழங்கி கொண்டிருக்கிறான். அதை எப்படி சொன்னாங்க? அன்னல்லாஹ யஸ்பி அலா யதைய மன் ஷாஅ ஃபஹல்லக, என் மூலமாக அல்லாஹ் பலருக்கு நிவாரணம் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்படி ஏதாவது நிவாரணம் உங்களுக்கு தேவை இருக்கான்னு சொல்லித்தான் என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. ஆக இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு என்னது ஒரு சிறந்த பாடமாக இருக்குது. இதே மாதிரி நபியை நிந்தித்தவர்களை அல்லாஹ் பல்வேறு வார்த்தைகளில் நிந்திக்கிறான். நபியை பார்த்து பைத்தியம்னு சொன்ன மற்றவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், பல வார்த்தைகளை கண்டிக்கிறாங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுதானே இல்லையா? எப்படியெல்லாம் அல்லாஹ் கண்டிக்கிறான்? நூல் கலமி வமா யஸ்துரூன், நூல் என்ற வார்த்தையின் மீது சத்தியம், கலமின் மீது சத்தியம், மனிதன் எழுதுகிற எழுத்துக்கள் மீது சத்தியம் போட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்ன மா அந்த விநியமத்தை ரப்பிக்க மஜ்னூன், நீங்கள் யாரல்ல, இவங்க சொல்கிற மாதிரி பைத்தியம் அல்ல. அப்போ பைத்தியம் என்று விமர்சித்தவர்களுக்கு பதில் சொல்கிறது யார் பதில் சொல்கிறான்? ரப்புல் ஆலமீன் பதில் சொல்கிறான். அப்படிதானே இல்லையா? பைன்னலக்கர அஜரன் வைரமம்னு, இதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் முடிவில்லாத அளவில்லாத மகத்தான கூலி உங்களுக்கு என்ன செய்யுது இருக்கு. அப்போ எவ்வளவுக்கு நாம் நல்ல காரியம் செய்யும்போது மன அழுத்தம் தரும்படியாக நாம் நடத்தப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய கூலி என்ன செய்யுது, நமக்கு பெரிய அளவில் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த அளவிற்கு கஷ்டத்துக்கு நாம் ஆளாக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு, அந்த சமகாலத்தில் நமக்கு ஏதோ பெரிய நெருக்கடி மாதிரி இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். அல்லாஹ் சொல்லும் போதே நீங்கள் பைத்தியமெல்லாம் இல்லை, நீங்கள் ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன ஆறுதலுக்கு அல்லாஹ் எடுத்து என்ன சொல்கிறான், இன்னலக்கல் ஆஜரன் வைரமம்னு, முடிவில்லாத கூலி, உங்களுக்கு கூலி வச்சிருக்கிறேன், அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க, மகத்தான ஒரு கூலிக்காகத்தான் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கூலியை சொல்லும்போது வர்ணித்து சொல்கிறேன், எப்படி வைரமம்னூன், அப்படிதானா, முடிவில்லாத கூலி. அது நீங்கள் ஒரு அந்த கூலிக்கு ஒரு லிமிட்டேஷன்லாம் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு கூலி உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். அது சொன்னது மாத்திரமல்ல, அல்லாஹ் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறான். என்னாண்டு இன்னக்கல அலா குலுக்கின் அதீம் ஃபஸதுபுஸ்ஸிரூன், நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க, அவங்களும் பார்க்கத்தான் போகிறாங்க. பி ஐயக்குமில் மஃப்தூன், என மூளை குழப்பத்திற்கு ஆளானவர்கள் யார் என்பதை ரப்பக ஹுவ அலம் பிமன் ضل عن سبيله وهو أعلم بالمهتدين, உங்களுடைய ரப்புக்கு தெரியும் நேர்வழி பெற்றவர்கள் யாரு, வழிகட்டு போனவங்க யாருங்கிறதெல்லாம் ரப்புக்கு தெரியும். ஃபலா துதிஇல் முகத்திபீன், நீங்கள் என்ன செய்யாதீங்க, பொய்ப்பிக்கிறவர்களை அவங்கள கண்டுக்காதீங்க. பத்துல துதுகினு பொய்துகினும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 10 வார்த்தைகளால் அல்லாஹ் திட்டுறான். இவங்க மஜ்னூன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அல்லாஹ் அவங்கள எத்தனை வார்த்தையில் திட்டுறான், என்னெல்லாம் திட்டுறான்? ஹல்லாஃபின் மஹீன், ஹல்லா வீண் சத்தியம் செய்கிறவர்கள், மஹீனா இனி பிறவிகள், ஹம்மாஸ் குறை சொல்லி திரிகிறவர்கள், மஷா இம்பி நமீம் கோல் சொல்லி திரிகிறவர்கள், புறம் பேசி திரிகிறவர்கள், மன்னா இல்லில் ஹைர் எந்த நல்லது நடந்தாலும் அது தடுக்கிறவங்க, முஅத்தது வரம்பு மீறுறவங்க, அசீம் பாவிகள், ஏன்னா ஓத்துல்லு கடுகடுப்பானவங்க, பாததாலிக்க சனி தவறாக பிறந்தவர்கள். இப்படியே 10 வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யறாங்கல்ல, ஒரு மஜ்னூன் சொன்னதுக்கு 10 வார்த்தையில கண்டிக்கிறான். இப்போ இதெல்லாம் தான் நபிக்கு சமாதானம். சொல்ல புரியுதா? எதிரிகள் நிந்தித்ததற்கும் எதிரிகள் கஷ்டம் கொடுத்தப்ப நமக்கு நல்ல காரியம் செய்யும்போது வாழ்க்கையில் உடனே வரவேற்பெல்லாம் கிடைக்காது. உடனே நம்மளை தூக்கி தலையில் வச்சு கொண்டாட மாட்டாங்க. பல எதிர்ப்புகள் வரும், பல்வேறு இன்னல்களுக்கு நாம் ஆளாக்கப்படுவோம், பல்வேறு சோதனைகள் வரும், சமூக நெருக்கடிகள் நமக்கு இருக்கும், மன உளைச்சலுக்கு நாம் ஆளாக்கும். இதெல்லாம் சகித்து கொண்டால் அதற்கு பிறகு இருக்கிற வெற்றியை தான் அல்லாஹ் இதில் வாக்களிக்கிறான். சொல்ல புரியுதா? அதனால் இந்த வரலாற்று சம்பவங்கள்லாம் நமக்கு சிறந்த பாடமும் ஒரு மோட்டிவேஷனல் செய்தியாகவும் நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கணும். அல்லாஹ் தஆலா இதிலிருந்து பாடங்களை கொண்டு செயல்படுகிற பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்துள்ளார்.